கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உண்மையாகவே யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் காணப்படுவார்கள். வேதத்திலே பயந்து நடக்கிறவன் என்று அறிவேன் என்று கர்த்தரே வாக்கு கொடுத்திருக்கார் ஆபிரகாமுக்கு. அந்த ஆபிரகாமுடைய மகனை குறித்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன், ஈசாக்கு. ஈசாக்கும் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சில ஈசாக்கினுடைய குணாதிசயங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் ஈசாக்கை பலி செலுத்த கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கு என்ன பண்ணுறார்? அழைத்து கொண்டு போகிறார். அப்போதான் ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்குறார் தன்னுடைய தகப்பனை நோக்கி. என்னன்னா, பா, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனால் ஆடு எங்க பலிக்காக? அப்படி கேட்கும்போது ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவாயிரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசம்தான் ஈசாக்குக்கும் இருந்தது. அல்லேலூயா. ஆபிரகாமின் விசுவாசம் ஈசாக்குக்கும் இருந்தது என்று காணப்படுகிறது. ரெண்டு பேரும் அவர்கள் என்ன பண்றாங்க? மறுபடியும் புறப்பட்டு செல்கிறார்கள். முதல் பாயிண்ட், ஈசாக்கின் பண்புகள்ல ஆபிரகாமின் விசுவாசம் ஈசாக்குக்கு இருந்தது. ரெண்டாவது, அதே அதிகாரத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க? கீழ்ப்படிந்து போகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து போகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போகிறார். ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததில்ல, விசுவாசம், அது கீழ்ப்படிந்து போகிறான். மூன்றாவது பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கிறோம் 24வது அதிகாரத்தில் 62, 63 வாசிக்கிறோம். ஈசாக்கு லகாய் ரோயி என்ற இடத்துக்கு அவன் என்ன பண்றான்? தியானம் பண்ண போகிறான். தியானிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். ஏன்னா லகாய் ரோகி என்ற இடத்துல ஏற்கனவே அவருடைய சித்தி, அதாவது ஆகார், அங்க என்ன பண்ண, என்னை காண்கிற தேவன் நான் கண்டேன் என்று சொல்லி அந்த துறவுக்கு லகாய் ரோகி என்று பெயர் வைத்தால அந்த சித்தி சொல்லியிருப்பான், நான் என்னை கண்ட தேவன். அதனால அப்போ நம்மை காண்கிற தெய்வம், அடிமை பெண்ணாகிய ஆகாரே கர்த்தர் கண்டார்னா நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன், அப்போ என்னையும் கர்த்தர் காண்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த லகாய் ரோய் என்ற துறவுக்கு போய் கர்த்தர் சமூகத்திலே தியானம் பண்ணுகிற பிள்ளையாய் காணப்பட்டான். நாலாவது பாருங்க, அதே 24வது அதிகாரத்தில் 65, 67 ஊழியக்காரன் எலியேசர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். அவர் சொல்ற வார்த்தை, பெரியவர்கள் ஊழியக்காரர்கள் சொல்ற அந்த வார்த்தையை, வேத வார்த்தையை வாக்குத்தத்தமாக எடுத்து கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணுறான்? திருமணம் செய்து கொள்கிறான் ரெபெக்கால. அப்போது கீழ்ப்படிந்து ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு அதை கீழ்ப்படுகிற மனுஷனாய் காணப்பட்டான். அதுக்கப்புறம் 25வது வசனத்தில் 20 அதிகாரத்தில் 9, 10 அங்கே திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒரு மனதாக ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? அவனை அடக்கம் செய்கிறார்கள். ஒரு மனது ஆவி அங்கே காணப்படுகிறது. யாருக்கு? ஈசாக்குக்கு. ஆனால் இப்போலாம் சொல்கிறோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, இப்போ ஜென்ரேஷன் பிரிஞ்சிச்சு, ரெண்டு கோத்திரமாக மாறிச்சுன்னு. ஆனால் இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒரு மனதின் ஆவி உடையவர்களாக இருந்தார்கள். 25, 20, 26 அங்கே தன் மனைவிக்காக, மனைவியாக இருந்த அந்த மனைவிக்காக ஜெபிக்கிறான், வேண்டுதல் செய்கிறான். கர்த்தர் அவனை கடாட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேண்டுதல் செய்கிறவனாய் ஈசாக்கு காணப்பட்டான். அங்கே 26, 12 வாசிக்கும் போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு. பார்த்தீங்களா? அவன் விதைக்கிறவன், நல்ல வேலை செய்கிறவன், நல்ல ஒரு ஒர்க்கர், ஃபார்மர், விவசாயி என்று சொல்லலாம். விதைக்கிறவன் விதைத்தான். பஞ்சகாலம் ஆனாலும் கர்த்தரை நம்பி விதைத்தான் 100 மடங்கு. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு 26வது அதிகாரம் 25வது வசனம், கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடம் கட்டி அங்கே என்ன பண்ணான்? கர்த்தரை தொழுது கொண்டான். ஈசாக்கின் பண்புகள் 7 பண்புகிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த பண்புகள் அவனுக்கு இருந்தது. அதனால் அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக காணப்பட்டதுனால அவள் மனைவி
வீட்டோறும் கனிதரம் திராட்சை கொடி போல ரெபேக்கால் காணப்பட்டால் அவள் பிள்ளைகள் ஏசா யாக்கோபு ஒலிவ மர கன்றுகள். அல்லேலூயா. ஜெனரேஷன். இவ்விதமாய் கர்த்தர் ஈசாக்கை எப்படி பரலோகத்திலிருந்து சீயோனிலிருந்து ஆசீர்வதித்தாரோ உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ பிள்ளைகளின் பிள்ளைகளும் கண்டு எருசலேம் உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று அந்த இடத்துல கடைசியில வாசிக்கிறோம். ஈசாக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு எருசலேம் வாழ்வு, சியோனின் வாழ்வு, பரலோகத்தின் வாழ்வு கண்டு அவன் முதிர் வயதில் அவன் மரித்தான் என்று காணப்படுகிறது. இந்த மாதத்தில் கர்த்தருக்கு பயந்து ஈசாக்கு போல நீ நடந்தினா உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகும், கிருபைகள் பெருகும், எருசலேம் வாழ்வு கிடைக்கும், சியோனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். எவனோ யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடந்துட்டா, ஈசாக்கு போல நடந்துட்டா, ஈசாக்கு இருந்த குணாதிசயங்கள் போல நடந்துட்டா, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து இடங்குலாமல் போக மட்டும் அவர்களை நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிறாங்க. இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் 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 இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.